இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. அருட்பெருஞ்சோதி அகவல் பற்றி நீங்கள் அனைவருமே நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமா, நிறைய பேர் படிச்சும் இருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம முழு அகவலையும் பார்க்க போறதில்ல. நம்ம கையில எடுத்திருக்கிற ஆவணம் பாத்தீங்கன்னா, அந்த அகவலோட 172ல இருந்து 175 வரையிலான மிக முக்கியமான சில வரிகள். அதோடு இணைந்த அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற பகுதியும் தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த 4 வரிகளை மட்டும் தனியா பிரிச்சு அலச போறோம் அப்படின்னு. அது ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா இதை படிச்சப்போ, அதாவது இதுக்குள்ள இருக்கிற கட்டமைப்பு சாதாரணமான பக்தி இலக்கியங்களுக்கு அப்பாற்பட்டதா எனக்கு பட்டுச்சு. வெறும் இயற்கை வர்ணனைகள் மாதிரி வெளியில தெரிஞ்சாலும், பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய இயற்பியல் விதிகளையும் மனித உளவியலையும் ரொம்ப நுட்பமா வள்ளலார் இதுல ஒளிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தேரலோட நோக்கமே அதுதான். இந்த வரிகளை நாம வெறும் எதுகை மோனையோட எழுதப்பட்ட ஒரு கவிதையா மட்டும் சுருக்கிடக்கூடாது. உண்மைதான். இயற்கையோட கூறுகளான காற்று, நெருப்பு, நீர் இத பத்தியெல்லாம் அவர் பேசும்போது அவர் அதோட பௌதிக தன்மைய, அதாவது பிசிக்கல் நேச்சரை மட்டும் சொல்லல, மாறாக அந்த மூலக்கூறுகளுக்குள்ள இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான ஒளியை அவர் சுட்டிக்காட்டுறார். அந்த அருட்பெருஞ்சோதிய சொல்றீங்க? துல்லியமா. அந்த அருட்பெருஞ்சோதிய பிரபஞ்சத்தோட அடிப்படை இயங்குதலமா, ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடமா தான் இந்த வரிகளை அவர் வடிவமைச்சிருக்காரு. அருமையான விளக்கம். கண்ணுக்கு தெரியாத அரூப நிலையில தொடங்கி அப்புறம் ஒரு தீவிரமான ஆற்றலா மாறி கடைசியில ஒரு மென்மையான சமநிலைக்கு வர்ற ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் இந்த வரிகள் நமக்கு காட்டுது. அப்ப அந்த பரிணாம வளர்ச்சிய நாம முதல் பகுதியிலிருந்து தொடங்குவோம். ஆவணத்தோட ஆரம்பத்துல காற்ற பத்தின வரிகள்ல தான் இது தொடங்குது. வாசிங்க. காற்றுரா காற்றாய் அருட்பெருஞ்சோதி, காணிலை காற்றாய் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த 2 வரிகள் போகுது. இப்போ என் கேள்வி என்னன்னா, காற்று அப்படிங்கறதே நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு அரூபமான விஷயம்தான். கண்டிப்பா. அப்படி இருக்க காற்றிற்குள் உறைகின்ற காற்று அப்படின்னு அது மேலும் பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு எப்படி இருக்க முடியும்? இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? அது முரண்பாடு இல்ல. அந்த கேள்வியில தான் இந்த வரிகளோட ஆழமான தத்துவமே அடங்கியிருக்கு. இப்போ காற்று அப்படிங்கிற சொல் பௌதிக ரீதியா வாயுக்களோட கலவையை குறிக்குது இல்லையா? ஆமா, சயின்ஸ் படி அது கேஸஸோட மிக்ஸ்சர். கரெக்ட். அது இயற்பியல் சார்ந்த ஒரு அசைவு. ஆனா வள்ளலார் இங்க பயன்படுத்துற உரு அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் உற்று நோக்குங்க. உறுதல், அதாவது உள்ளே இருப்பது. ஆமா, உறுதல் அப்படின்னா அதனுள் உறைந்திருப்பது அல்லது அதோட உள்ளார்ந்த தன்மையா இருப்பது அப்படின்னு பொருள். இப்போ காற்று வீசுது அப்படின்னா அந்த அசைவுக்கு காரணமான ஒரு மூல ஆற்றல் உள்ளுக்குள்ள இருக்கணும் அல்லவா? ஓ, அந்த மூமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி. துல்லியமா புடிச்சிட்டீங்க. அதுதான் காற்றுரு காற்று. அந்த இயற்பியல் அசைவுக்கு பின்னாடி இருக்கும் தூண்டுதல் சக்தி, ஒரு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அது எதுவோ அதுவே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவர் சொல்றார். வாவ்! அதாவது நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெறும் வெளிப்படையான பௌதிக வடிவம் மட்டுமே. அந்த ஆக்சிஜன் அணுக்களை அதிர்வடையச் செய்யற, அதை உயிர்ப்போட இயங்க செய்யற அந்த அடிப்படை சக்தியை தான் அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா? 100% உண்மை. அப்போ அடுத்து வர்ற காணிலை காற்றாய் அப்படிங்கிற சொல்லும் இதை தான் வலுப்படுத்துதா? காணிலை அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க? காணிலை அப்படிங்கிறது மூலநிலை அல்லது ஆதிநிலை அப்படின்னு அர்த்தம். ஒரு பௌதீக பொருளா காற்று உருவாவதற்கு முன்பே இந்த பிரபஞ்சத்துல அசைவு, அதிர்வு அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மமான தத்துவ நிலை இருந்திருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஏதோ ஒண்ணு முதல்ல அதிர தொடங்கியிருக்கணும். அந்த முதல் அதிர்வின் ஆதி மூலமாக அந்த பேரொளியே விளங்குது அப்படிங்கறது தான் காணிலை காற்றாய் அப்படிங்கிற சொல் நமக்கு உணர்த்துது. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. மனித மனம் பாத்தீங்கன்னா எப்பவுமே உருவங்களை நோக்கியே ஈர்க்கப்படும். அதனாலதான் தத்துவத்தை போதிக்கும் போது எடுத்த உடனே கடினமான உருவங்களுக்கு போகாம அரூபமான எல்லையற்ற காற்றில் தொடங்கி கேட்பவர்களோட சிந்தனைய எல்லைகளற்ற ஒரு விரிவான நிலைக்கு அவர் தயார்படுத்துறார். இது ரொம்ப ஒரு தர்க்க ரீதியான ஒரு லாஜிக்கலான தொடக்கமா இருக்கு. ஆனா நாங்க ஆவணத்தோட அடுத்த பகுதிக்கு போகும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிக்க முடியாது. அனல் பகுதிக்கு சொல்றீங்க? ஆமாம். காற்றுக்கு வெறும் 2 வரிகளை மட்டுமே ஒதுக்கின இந்த ஆவணம் அடுத்ததா நெருப்பிற்கு, அதாவது அனலுக்கு வரும்போது 6 வரிகளை பயன்படுத்துது. நான் அந்த வரிகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். சொல்லுங்க. அனலின் உள்ளனலாய் அருட்பெருஞ்சோதி, அனடுவனலாய் அருட்பெருஞ்சோதி, அனலுற விளங்கும் அருட்பெருஞ்சோதி, அனலுற மணலா அருட்பெருஞ்சோதி, அனல் நிலையனலாய் அருட்பெருஞ்சோதி, அனலுற வயங்கும் அருட்பெருஞ்சோதி. அருமை. இப்போ என் கேள்வி என்னன்னா, காற்று எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு.
அப்படி இருக்க காற்றை விட நெருப்பிற்கு ஏன் இவ்வளவு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? இது வெறும் பாடல் சந்தத்துக்காக அமைக்கப்பட்டதா இல்ல இதுக்குள்ள ஒரு தத்துவார்த்தமான எடை இருக்கா? இது முற்றிலும் தத்துவவார்த்தமான கட்டமைப்பு தான். இதுல சந்தத்துக்காகவோ வார்த்தையை நிரப்பவோ எதுவும் செய்யப்படல. இயற்கையோட பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்கு மட்டுமே ஒரு தனித்துவமான குணம் உண்டு. கவனிச்சிருக்கீங்களா? சுட்டெரிக்கும் தன்மை. அதுவும் இருக்கு. ஆனா முக்கியமா அது ஒளிய தானாகவே உமிழும் தன்மை கொண்டது. மத்த எதுக்கும் அந்த சுய ஒளி கிடையாது. இந்த தத்துவத்தோட மையப்பொருளே ஜோதி, அதாவது ஒளி அப்படிங்கிறது தான். ஓ, அப்ப ஒளியோட நேரடி வெளிப்பாடு நெருப்பு தான். சரியா சொன்னீங்க. அந்த அருட்பெருஞ்சோதியோட நேரடியான கண்கூடாக காணக்கூடிய ஒரு வெளிப்பாடு அனல் தான். அந்த 6 வரிகளையும் நீங்க மறுபடியும் உற்று கவனிச்சீங்கன்னா நெருப்போட பரிணாமத்தை அவரை துண்டு துண்டா பிரிச்சு காட்டுறார். அதாவது பல லேயர்களாக பிரிக்கிறாரா? ஆமா. அனலினுழலாய் அப்படிங்கிறது எரியும் பொருட்குள், அதாவது ஃபியூவல்குள் மறந்திருக்கும் உள்ளுறை வெப்பத்தை குறிக்குது. ஒரு விறகுக்குள்ளேயே அந்த வெப்பம் தூங்கிட்டு இருக்கு இல்லையா, அத சொல்றார். ஆச்சரியமா இருக்கு. அடுத்து நடுவனலாய் அப்படிங்கிறது எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த தீப்பிழம்பின் மையத்தை குறிக்குது. சென்டர் ஆஃப் த ஃப்ளேம். இப்படி ஒவ்வொரு கட்டமா அவர் விவரிக்கிறாரு. இப்ப எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வினைச்சொற்களோட மாற்றமும் கவனிக்கத்தக்கதா இருக்கு. காற்றுல வெறும் நிலை அப்படின்னு இருப்பு நிலைய சொன்னவர் நெருப்புக்கு வரும்போது விளங்கும் வயங்கும் அப்படிங்கிற மிக தீவிரமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ரொம்ப நுட்பமான கவனிப்பு இது. விளங்கும் அப்படின்னா பிரகாசிப்பது, வயங்கும் அப்படின்னா தன்னை முழுமையா வெளிப்படுத்திக் கொள்வது. இந்த மாற்றம் எதை குறிக்குது? இந்த வார்த்தைகள் வெறும் வெளிச்சத்தை மட்டும் குறிக்கல. இது ஒரு தீவிரமான மாற்றத்தோட குறியீடு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுதான். நெருப்பு எதையும் அப்படியே விட்டு வைக்காது. ஆமா, எல்லாத்தையும் மாத்திடும். அது கடினமான பொருளை எரிச்சு அதனுள் இருக்கிற ஆற்றலை ஒளியா மாற்றுது. ஒரு மனிதனோட அறியாமைய, அவனுடைய பழைய கட்டமைப்புகளை சுட்டெரித்து ஞானமாக மாற்றும் அந்த தீவிரமான உளவியல் நிகழ்வைத்தான் இந்த 6 வரிகளும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது. அதனாலதான் அனலுக்கு இவ்ளோ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. இந்த 6 வரிகளை படிக்கும்போது வாசகனோட மனசுலயும் அந்த வெப்பம், அந்த தீவிரத்தன்மை, அந்த ஆழமான உருமாற்றம் கடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இத்தனை வரிகள் வார்க்கப்பட்டிருக்கு. இத நான் நவீன அறிவியல் கோணத்துல பொருத்தி பார்க்கறேன். இது தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலோட அடிப்படை விதிகளோடு அப்படியே ஒத்து போறத பார்க்க முடியுது. எப்படி சொல்றீங்க? ஆற்றல் அப்படிங்கிறது வெறுமனே எப்பவும் அமைதியா இருக்கிறது கிடையாது. அது செயல்படுது, அது உருமாற்றுது, அது கதிர்வீச்சாக பரவுது. அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது நெருப்புக்குள்ள சும்மா உட்கார்ந்துருக்கிற ஒண்ணு கிடையாது. அந்த நெருப்பை எரியச் செய்யற, அதை ஒளிரச் செய்யற அந்த பிரின்சிபல் ஆஃப் கம்பஷன், அந்த தகன பண்பே அதுதான் அப்படின்னு அவர் வரையறுக்கிறது உண்மையிலே மிக ஆழமான சிந்தனை. மிகச் சரியான அறிவியல் ஒப்பீடு. சரி, இப்போ இந்த அனலோட தீவிரத்திற்கு பிறகு ஆவணம் சடாரண்டு அடுத்த நிலைக்கு தாவுது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. புனலினுட்புனலாய் அருட்பெரும் ஜோதி, புனலிடை புனலாய் அருட்பெரும் ஜோதி, அணையென வயங்கும் அருட்பெரும் ஜோதி. ரொம்ப அமைதியான வரிகள். சுட்டெரிக்கும் நெருப்பிலிருந்து திடீரென மென்மையான நீர்க்குள், அதாவது புனலுக்குள் பயணம் செலுது. தத்துவத்தோட உச்சக்கட்ட தீவிரத்திலிருந்து எதுக்காக திடீர்னு ஒரு சாந்தமான நிலைக்கு இந்த பாய்ச்சல் நிகழணும்? இது இயற்கையோட சமநிலைய குறிக்கும் ஒரு மிகச்சிறந்த உத்தி. இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் ஒரே தீவிர நிலையில இயங்க முடியாது. பெருவெடிப்போ அல்லது நெருப்போட உக்கிரமோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் அங்கே உயிர்ப்போ வளர்ச்சியோ இருக்காது இல்லையா? ஆமா, எல்லாமே அழிஞ்சிடும். சரியா சொன்னீங்க. உக்கிரமான மாற்றத்திற்கு பிறகு பிரபஞ்சம் தன்னை ஒரு நிகழ்வான மென்மையான சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் புனல் அல்லது நீர். இங்க அவர் பயன்படுத்துற வார்த்தை அமைப்புகளை நீங்க உற்று நோக்கினால் உள் மற்றும் இடை அப்படின்னா ஒரு பிரிக்கிறத காண முடியும். ஆமா, புனலின் புனலாய் புனலிடை புனலாய். நெருப்புல மையத்தை பற்றி குறிப்பிட்டவர் அந்த நடு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவர். நீர்க்கு வரும்போது இடை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீர்க்கிடையே உள்ள நீர் அப்படின்னா ஒரு நீர்த்துளியையும் இன்னொரு நீர்த்துளியையும் இணைத்து வைத்திருக்கிற அந்த ஈர்ப்பு விசை அவர் குறிப்பிட்டாரா? அதேதான். நீர் அப்படிங்கிறது எங்கும் பாய்ந்து ஊடுருவும் தன்மை கொண்டது. அது எல்லாத்தையும் இணைக்குது. பௌதீக ரீதியா பார்த்தால் நீரோட மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கிற அந்த பிணைப்பு விசை, கொஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, சர்ஃபேஸ் டென்ஷன், கொஹீஷன், அதெல்லாம். அந்த பிணைப்பு விசை தான் அதோட திரவ நிலையை தக்க வைக்குது.
தத்வார்த்தமா பாத்தீங்கன்னா நெருப்பு எப்படி அழிச்சு உருமாற்றுதோ அது போல நீர் எல்லாத்தையும் அரவணைச்சு இணைச்சு வளர்க்குது. ஒரு தாயை போல. உண்மைதான். அந்த பேரொளி தீவிரமான நெருப்பாகவும் இருக்கு, அதே சமயம் அனைத்தையும் இணைக்கும் மென்மையான நீராகவும் அந்த நீருக்குள்ள இருக்கிற பிணைப்பு சக்தியாகவும் இருக்கு அப்படிங்கறத உணர்த்தவே அவர் இந்த மாறுபாட்டை காட்டுறார். அருமை. இறுதியா அணையன வயங்கும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரியோட மேற்கூறிய அனைத்தின் ஒருங்கிணைந்த வடிவமா அந்த ஒளியே மிளிர்கிறது அப்படின்னு முடிக்கிறாரு. ஆமா, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி. இயற்கையோட கூறுகள் வெவ்வேறா தெரிஞ்சாலும் காற்று, நெருப்பு, நீரென வடிவங்கள் மாறினாலும் அதோட அடிப்படையான அதிர்வு அல்லது சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டு விதிய, அதாவது லா ஆஃப் சிங்குலாரிட்டிய இந்த வரிகள் மிக நேர்த்தியா நிறுவுது. அதுதான் அந்த ஆவணத்தோட உச்சம். இப்போ நாம இந்த ஆவணத்தோட மற்றொரு முக்கியமான கோணத்தை விவாதிக்கணும். அது இதன் உளவியல் தாக்கம். இந்த ஆவணத்தோட தலைப்பிலேயே நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. ஆமாம். நான் வரிகளை வாசிக்கும் போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு வரியோட இறுதியிலையும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒற்றை சொல் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ரிப்பீட் ஆகுது. இப்படி ஒரே சொல்ல தொடர்ந்து உச்சரிப்பது அப்படிங்கிறது வெறும் ஒரு சம்பிரதாயமான பக்தி முறை அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பின்னாடி உள்ள நரம்பியல், அதாவது காக்னிட்டிவ் சயின்ஸ் அல்லது அறிவாற்றல் அறிவியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதோட உளவியல் தாக்கத்தை பார்க்கறது ரொம்ப அவசியம். ஒரே சொற்றொடரை தொடர்ந்து உச்சரிக்கும் முறைக்கு உலகெங்கிலும் பல்வேறு தத்துவங்கள்ல இடம் உண்டு. ஆமா, மந்திரங்கள் சொல்றது மாதிரி. கரெக்ட். ஆனா இத நரம்பியல் அறிவியலோட நியூரோ சயின்ஸோட ஒப்பிட்டு பார்த்தா இதோட உண்மையான பரிமாணம் விளங்கும். பொதுவா ஒரு மனிதனோட மூளை தொடர்ச்சியான சிந்தனைகள்லையும் தர்க்க ரீதியான கணக்கீடுகள்லையும் ஈடுபடும்போது அது பீட்டா அலைவரிசையில இயங்குது. பீட்டா வேவ்ஸ், அது கொஞ்சம் பதட்டமான நிலை இல்லையா? ஆமா, இந்த அலைவரிசை அதிவேகமானது, ஆனா நிறைய கவனச்சிதறல்களை கொண்டது. இப்போ அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாளயமான குறிப்பிட்ட ஒளி அதிர்வுகளை கொண்ட சொல்ல நாம மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும்போது அல்லது கேட்கும்போது என்னாகும் தெரியுமா? மூளை அமைதி அடையுமா? ஆமா, மூளையோட அலைவரிசை குறைந்து ஆல்பா அல்லது தீட்டா நிலைக்கு மாறுது. ஓ, அதாவது இந்த ஒளியோட தொடர்ச்சியான அதிர்வு மூளைய ஒரு குறிப்பிட்ட குவிமையத்திற்கு, ஒரு ஃபோக்கஸ்டு ஸ்டேட்டுக்கு தானாகவே இழுத்து செல்லுது அப்படின்னு சொல்றீங்க? துல்லியமா அதுதான் நடக்குது. தமிழ் மொழியோட ழ, ரு போன்ற ஒலிகள் உச்சரிக்கப்படும் போது ஏற்படுற அதிர்வுகள் நம்முடைய நரம்பு மண்டலத்தையே ஆற்றுப்படுத்துது அப்படின்னு நாம இதுக்கு முன் கேள்விப்பட்டிருக்கோம். அதைத்தான் இந்த நாம சங்கீர்த்தனம் செய்யுதா? மிக துல்லியமா. இத தத்துவார்த்தமான பொருளோடும் கொஞ்சம் இணைத்து பாருங்க. முதல் பாதையில மனித மனம் இயற்கையோட மாறுபாடுகளை கவனிக்குது. காற்றோட அசைவு, நெருப்போட உஷ்ணம், நீரோட ஓட்டம் அப்படின்னு பௌதிக உலகத்தோட மாற்றங்களை அந்த கேயாஸ தர்க்க ரீதியா புரிஞ்சுக்குது. ஆமா. ஆனா அந்த ஒவ்வொரு மாற்றத்தோட முடிவுலையும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற மாறாத சத்தியம் ஒலித்துக்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு வரியின் முடிவிலையும் அந்த ஆங்கர் இருக்கு. சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா உலகம் மாறலாம், வடிவங்கள் மாறலாம், ஆனா அதனுள் இருக்கும் அடிப்படை உண்மை மாறாது அப்படின்னு வாசகனோட ஆழ் மனதிற்கு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நுட்பமான உளவியல் கருவியாகவே இந்த நாம சங்கீர்த்தனத்தை அவர் பயன்படுத்தியிருக்கார். உண்மையிலேயே வியக்கத்தக்க கட்டமைப்பு இது. வடிவங்கள் மாறினாலும் அதோட உள்ளே இருக்கிற அடிப்படை உண்மை மாறுவதில்லை அப்படிங்கிறத வார்த்தைகளோட கட்டமைப்பு மூலமாகவே உணர செஞ்சிருக்காரு. அதுதான் அந்த ஞானிகளோட சிறப்பு. மனித மனம் பலவிதமான உணர்ச்சிகளால, தினசரி எத்தனையோ தகவல் பரிமாற்றங்களால அலைக்கழிக்கப்படுற ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழல்ல மாறும் உலகத்திற்கு மத்தியில மாறாத ஒண்ணுல கவனத்தை குவிக்கிற இந்த தொழில்நுட்பம் நம்முடைய அறிவாற்றலை மேம்படுத்த ஒரு சிறந்த வழியா அமையுது. கண்டிப்பா. சரி, இந்த ஆழமான உரையாடலை நாம இப்ப நிறைவு செய்யும் தருவாய்க்கு வந்துட்டோம். இதுவரை நாம பார்த்ததை தொகுத்து சொல்வதென்றால், அருட்பெருஞ்சோதி அகவலோட இந்த 172 முதல் 175 வரையிலான வரிகள் வெறும் கவிதை மட்டும் கிடையாது. அது பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முழுமையான தத்துவ வரைபடம். ஆமா, காற்றில் காணாமல் போகும் அரூப மூலமாக தொடங்கி நெருப்பில் 6 வெவ்வேறு பரிமாணங்கள்ல தன்னை தீவிரப்படுத்திக் கொண்டு, பின்னர் நீரில்
பிணைப்பு சக்தியாகவும் மென்மையாகவும் சமநிலை அடையும் அந்த பேரொளியோட இயற்பியல் மற்றும் உளவியல் பரிமாணங்களை நம்ம ரொம்ப விரிவாவே பார்த்தோம். அத்தோடு நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற அந்த திரும்ப திரும்ப உச்சரிக்கும் முறை எப்படி நமது மூளையோட அலைவரிசைகளை ஒருங்கிணைச்சு ஒரு ஆழ்ந்த கவனக்குவிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் அறிவியல் கோணத்துல நாம அலசினோம். ஆமா, இப்போ நீங்க சொல்லுங்க, இத கேக்குறவங்க இந்த அறிவை எப்படி அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம்? நாம விவாதித்த இந்த நுண்ணறிவுகளை வெறும் தகவல்களா மட்டும் கடந்துவிடக்கூடாது. அன்றாட வாழ்வில ஒரு புதிய பார்வைக்கான திறவுகோலாக இதை நீங்க பயன்படுத்தணும். உங்க கண்களுக்கு முன்னே நிகழும் ஒவ்வொரு சாதாரண பௌதிக செயலையும், அது வீசும் காற்றாகட்டும், எரியும் ஒரு தீபமாகட்டும், நீங்க அருந்தும் ஒரு குவளை நீராகட்டும், அந்த பார்வையே மாறிடணும். ஆமா, அதோட மேலோட்டமான தோற்றத்தை தாண்டி அதை இயக்கும் அந்த நுட்பமான உள்ளாற்றல, அந்த பேரொளிய உணரும் ஒரு புதிய பார்வையை உங்களுள் நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே இந்த ஆழமான தத்துவங்களை படிப்பதன் உண்மையான பயனாகும். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. அந்த புதிய பார்வையை நோக்கிய ஒரு சிந்தனையோடு இன்றைய தேடலை நிறைவு செய்வோம். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் இந்த வரிகள்ல காற்றுக்குள் ஒரு காற்று இருக்கு, நெருப்பிற்குள் ஒரு ஆதி நெருப்பு இருக்கு, நீரோட அணுக்களுக்கிடையே ஒரு பிணைப்பு சக்தி இருக்கு அப்படின்னு எழுதினார். ஆமா, அத பௌதிக பொருளுக்குள் இருக்கும் ஒளி அல்லது சூட்சும சக்தி அப்படின்னு அவர் விவரித்தார். ஆனா இன்று 21ஆம் நூற்றாண்டுல நவீன குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லுங்க. எந்த ஒரு பொருளையும், அது காற்றிலுள்ள ஆக்சிஜனா இருந்தாலும் சரி, ஒரு திடப்பொருளா இருந்தாலும் சரி, அதோட அணுக்களின் ஆழத்திற்கு சென்று பார்த்தால் அங்கே திடப்பொருள் அப்படின்னு எதுவுமே இல்லை. அது 99% வெறும் வெற்றிடம்தான். உண்மைதான். அந்த வெற்றிடத்திற்குள் கண்களுக்கு தெரியாத அதிர்வலைகளும், அதாவது வைப்ரேட்டிங் எனர்ஜி ஃபீல்ட்ஸும், ஒளித்துகள்களுமே, அதாவது ஃபோட்டான்ஸுமே அந்த அணுக்களோட உண்மையான இயக்க சக்தியா இருக்கு அப்படின்னு நவீன அறிவியலாளர்கள் கூறுறாங்க. ரொம்ப வியப்பான ஒரு ஒற்றுமை இது. அப்படியானால் பல தசாப்தங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த தத்துவ வரிகள் வெறும் ஆன்மீக கவிதை உருவகங்கள் மட்டும்தானா? அல்லது தூய உணர்வு நிலையின் வழியாக பிரபஞ்சத்தோட குவாண்டம் இயக்கவியலை அன்றே நேரில் கண்டறிந்து சொல்லப்பட்ட அறிவியல் உண்மைகளா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆமாம், இந்த சிந்தனையை உங்களுக்குள்ளேயே சற்றே அசை போட்டு பாருங்கள். உங்களை சுற்றியுள்ள யதார்த்தத்தை கேள்வி கேட்க தொடங்குங்கள். மற்றொரு ஆழமான உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள்.